ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் மற்றும் வெங்கட் பிரபு இணையும் அவரோட 25வது திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து 2 தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து மதராசி மற்றும் பராசக்தி அப்படின்ற 2 திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சுட்டு தான் நடிகர் சிவகார்த்திகேயன். ஸோ இதில் வந்து முருகதாஸோட மதராசி திரைப்படம் வந்து வருகிற செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு வந்து பராசக்தி திரைப்படம் வெளிவரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒரு திரைப்படத்துக்கான அறிவிப்பு வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் வரவில்லை. இப்போ வந்து சிவகார்த்திக் வந்து அடுத்தது வந்து வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அதற்காக தான் வந்து கோட் படத்தில் கூட வந்து கேமியோ ரோலில் வந்து சிவகார்த்திகேயன் நடித்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட கோட் திரைப்படத்து ரிலீஸுக்கு அப்புறம் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க போவதில்லை அப்படின்ட்டு வந்து கூறப்பட்டு நிலையில் இப்போ வந்து இவர்கள் கூட்டணியில் மீண்டும் வந்து எந்த ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தம் வந்து 2 ஹீரோயின் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து முதல் ஹீரோயினை வந்து கல்யாணி பிரியதர்ஷினி வந்து ஒரு முதல் ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்களாம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2வது ஹீரோனா வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் டிராகன் திரைப்படத்தின் மூலமாக ரொம்ப பெருசாக வந்து ஹிட்டானவங்க தான் நடிகை கைடு லோகர். ஸோ அவங்களும் வந்து இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோனாக வந்து நடிக்கிறாங்களாம். ஸோ இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து அவங்க கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. விரைவில் வந்து இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.